அதிகரித்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதனால் தண்டனைகளை கடுமையாக்க உள்துறை அமைச்சகம் தீவிர நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் ஷேக் ஃபஹத் யூசுப் அல் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்த தகவல், வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் வணிக கட்டுப்பாட்டு துறையின் இயக்குநர் ஜெனரல் ஃபைசல் அல் அன்சாரி அவர்களின் குழு ஜஹரா கவர்னரில் நடத்திய திடீர் செக்கிங் போது ஒரு குடோன் மற்றும் 2 ஆயில் விற்பனை செய்யும் கடைகளுக்கு அதிரடியாக சீல் வைத்துள்ளது. மேலும் அங்கிருந்து சுமார் 30,000 லிட்டர் கலப்படமான போலி ஆயில் ப்ராடக்ட்ஸ்களை பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், விசா விதிமீறல்கள் செய்த 25 வெளிநாட்டவர்களை, அதாவது இக்காமா இல்லாதவர்கள் மற்றும் விசா இருந்தும் மற்ற இடத்தில் வேலை செய்தவர்கள் என மொத்தமாக 25 வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவர்களை தி ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜஹரா மற்றும் முத்லா ஏரியாக்களில் நடத்திய அதிரடி செக்கிங்கில் கைது செய்து நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பியுள்ளது. மேலும் இந்த 25 பேரும் மீண்டும் குவைத் வராமல் இருப்பதற்கு ஃபிங்கரும் எடுக்கப்பட்டுள்ளது. கைதானவர்கள் அதிகமானவர்கள் காதி விசா தொழிலாளர்கள் என தி ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது.